கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும். எல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இரக்கத்தில் ஐசுமுறையா நல்ல தகப்பனே, ஆசீர்வாத நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நேரம் வரை நீர் எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருந்தபடியால் நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவர் இப்படிய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு கூட நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி முன்னேறி வர வேண்டும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், எங்களை கற்று தருவீராக. எங்கள் சிந்தனைகள் இருதயங்கள் எல்லாவற்றையும் ஆட்கொள்வீராக. ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் செயல்படுகிறார். எப்படி என்று பார்த்தால் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி, ஆமேன், அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அங்கே மேல் வேற்ற அறையிலே எல்லோரும் ஒரு 120 பேர் கூடியிருக்கும் போது, ஒருமனப்பட்டு கூடியிருக்கும் போது, ஓர் வீட்டில் கூடியிருக்கும் போது, மேல் வீட்டறையில் கூடியிருக்கும் போது அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தேவனோடு நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். பிதாவின் வாக்குதத்தை நிறைவேற காத்திருங்கள் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டார். பாருங்க, பலத்த காற்று, பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் இருக்கிறார். அந்த காற்று ஆனது என்னெல்லாம் செய்யக்கூடியது, பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது கீழ்காற்றை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் புஸ்தகம் 14:21 வாசிக்கும் போது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. இங்கே ஒரு வல்லமையை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக நடக்கப்பட்டு இருக்கிறது. அது எல்லா தேசத்துக்கும் தெரிகிறது. தேவனுடைய வல்லமை, பரிசுத்தமுடைய வல்லமை இந்த உலகத்தையே காணும்படியாக அதிசயப்படத்தக்கதாக நடைபெறுகிறது. காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அந்த சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் முன்பாக இருக்கும்போது பார்வோன் நினைத்தான், நாம் என்ன காரியம் செய்துவிட்டோம், இந்த ஜனங்களை போகவிட்டது என்ன, நமக்கு வேலைக்காக ஆட்களை இவர் வைத்துக்கொள்ளாமல் அனுப்பிவிட்டது என்று சொல்லி உடனே தன்னோடு கூட இருந்த பிரதானமான 600 ரதங்களையும் இன்னும் அநேக ரதங்களையும் சேனை வீரர்களையும் போர் சவர்களையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். வனாந்திரங்களை மூடிப்பட்டது. பார்வோன் சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன மூடிப்பட்டது? வனாந்திரம் மூடிப்பட்டது. இனி அவர்கள் தப்பிக்க வழி இல்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள் என்று சொல்லி அவன் ரதத்தோடு புறப்பட்டு வருகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கும் வேற வழியே என்று நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக வழியை உண்டாக்குவார். தம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிடுவதே இல்லை. தம்முடைய ஜனங்களை அவர் கைவிடுவதே இல்லை. தம்முடைய ஜனங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை. நாம் பாவம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது அவர் நம்ம விட்டு தூரம் இருக்கிறவர் தவிர அவர் மனதுரை கொண்டே இருக்கிறார். நமக்காக மனதுரை கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுகிறார்கள். இந்த வனாந்தரத்திலே எங்கள் சாகடிக்கவா வந்தீர்கள் என்று ஜனங்கள் மோசே இடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். 600 இடத்துல முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். மோசே கர்த்தரை பார்க்கிறார். ஆண்டவரே, இதோ பார்வோன் அவன் ரதங்களும் எங்களை பின்தொடர்ந்து வருகிறதே, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் இருப்பது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை நீ நீட்டு. கர்த்தர் அந்த அதிகாரத்தை எந்த நாளிலே உங்களுக்கு நமக்கு வைத்திருக்கிறார். கோலை நீட்டுகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வல்லமையை வெளிப்படுத்துவார். யாரெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ,
அந்த வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கும். மோசே கோலை நீட்டுகிறார், தண்ணீர் என்ன ஆயிடுச்சு? அப்பொழுது காத்து இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. காற்றாய் வருகிறார் ஆவியானவர், ஒரு கடலையே பிரிக்க முடியும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு சமுத்திரத்தை இரண்டாக பிழிந்த ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சாதாரண ஆண்டவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் ஜீவாதிபதி, ஜீவனோடு இருக்கிறவர், நமக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அந்த ஆண்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றை அனுப்பினார். அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. வழியே இல்லை என்றால் கலங்காதீங்க, கர்த்தர் உங்களுக்காக வழியை திறக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நான் என்ன செய்வேன்? இனி என் வாழ்க்கை என்ன? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன? இவ்வளவு தானா? முடிந்து போயிடுமா? என்னுடைய வாழ்க்கை பிசினஸ் எல்லாம் இவ்வளவு தானா? தொழில் இவ்வளவு தானா? என் சரீரம் இவ்வளவு தான் பலனா? நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அந்த அற்புதத்தை பார்ப்பார்கள். ஆகவே தான் மோசே கோலை நீட்டும்போது பலத்த காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். இரவு முழுவதும் அடிக்கிறது. அந்த காற்று என்ன செய்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை உண்டாக்குறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வழிகளை உண்டாக்குவார், உங்களுக்காக பாதைகளை உண்டாக்குவார், உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக பாதைகளை உண்டாக்குவார். ஆகவே தான் அந்த பலத்த காற்று அடிக்கும்போது அந்த கடல் பிளந்து போது மட்டும் அவளுக்கு அது மதிலாய் நின்றதாம். இருபுறமும் அது மதிலாய் இருந்தது. இன்னொரு காரியம், அந்த சம்பவம் நடக்குது. தண்ணீர் போன பிறகு கீழே எப்படி இருக்கும்? ஈரமா இருக்கும், சேரா இருக்கும். தண்ணி எல்லாம் வரங்க போயிட்டேன்னா என்ன இருக்கும்? கீழே சேர் இருக்கும். ஏன்னா காலங்காலமா இருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அதை வற்றி போக பண்ணி அந்த தண்ணீரெல்லாம் சுத்தமாக மாக்கிட்டு அதை நடந்து போகும்படி அவருக்கு வெட்டாந்தரையை போல மாற்றினாராம். பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக பாதைகளை உண்டாக்குகிறவர், உருவாக்குகிறவர். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. என் வாழ்க்கையில இப்படி நடக்குது, என் குடும்பத்தில் இப்படி நடக்குது. நடக்கலாம், பிசாசு தொடரலாம், உங்கள் கூட வரலாம், ஆனால் மேற்கொள்ள முடியாது. உங்கள் கூடவே வருவான், உங்களை விழுத்த தான் பார்ப்பான், ஆனால் நீங்கள் விழுந்து போவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக பாதைகளை உண்டாக்குகிற தேவ ஆண்டவர், உங்களுக்காக வழிகளை உண்டாக்குற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் தேவ ஆவியால நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் நாம் பலனடைய முடியும். ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகள் நடந்து போகிறதுக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிறார். உங்களுக்காக கர்த்தர் மனதுருகுவார். அல்லேலூயா. எதெல்லாம் அடைப்பட்டு இருக்கிறதோ கர்த்தர் இந்த நாளிலே அதை திறக்க வாஞ்சியோடு இருக்கிறார். ஆகவே நீங்க கலங்கக்கூடாது. ஐயோ, இனி நான் எப்படி நடக்க போறேன், எப்படி நடத்த போறேன், இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, இவ்வளோ போராட்டம் வருது, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வெட்டாந்தரையில நடந்து போனார்களாம். எப்படி நடந்து போனாங்க? வெட்டாந்தரை. கர்த்தர் அப்படியா செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடல் தண்ணி பிரிஞ்சிச்சு, ஆனால் எப்படி போவதுன்னு பிள்ளைங்க யோசிப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? நீ யோசிக்கிறதுக்கு முன்பதாகவே அதை பாதைகளை செவ்வப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்கள் வழிகளை செவ்வப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமாம், பாருங்க எவ்வளோ நமக்காக நம்ம பாடணும் இல்லையா? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் செய்கிறவர். ஆகவே நீங்க கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எப்பவுமே உங்க வாயில விசுவாச வார்த்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக பாதைகளை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். மனிதர்கள் அடைக்கலாம், இந்த உலகம் அடைக்கலாம், யாரோ அடைக்கலாம், ஆனா கர்த்தர் நமக்காக திறப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாச அறிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக 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 வீட்டில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனால் ஒன்று செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். எகிப்தை விட்டு புறப்படணும். இல்லை நாங்கள் 400 வருஷம் இங்கே இருந்துட்டோம், இனி எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா அங்கேயே தான் அடிமைகளாக இருப்போம். ஆகவே நீங்களானும்
இருளில் இருந்தோம் ஒரு காலத்துல, இப்போ ஆவிக்குரியத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இருளில் இருந்தோம், இப்ப வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கொண்டு வரார். நம்ம வரணும், ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இந்த வேதத்தை தியானிக்கும் போது உங்களுக்குள்ளாக ஒரு அனல் உண்டாகும். இந்த வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் தான் நடக்க போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதுக்குத்தான் வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். இந்த வேதத்தை தியானிக்கும் போது சத்துருக்களை மேற்கொள்கிற வல்லமை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக, ஜனங்களுக்காக வழி திறந்து விடும்படி வருகிறவராய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே கூட இருக்கிறார். நீங்க கவனமா இருந்தீர்கள் என்றால், கவனமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். நிச்சயமா நடக்கும். அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். நீங்க சோர்ந்து போக கூடாது. ஆமா, பிரச்சனைகள் வரும் தான், போராட்டங்கள் வரும் தான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அங்க பார்க்கிற இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு அதுவே மதிலா கொடுத்துருவார். அந்த கடல் தண்ணியை எப்படி கர்த்தர் பிள்ளைகளுக்கு வராத அளவுக்கு மதிலா வைத்தார். எந்த கடல் உங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்ததோ, கர்த்தர் அந்த கடலுடைய தண்ணீரை பிரித்து அதையே மதிலாக்கி இருபுறம் நீங்கள் அதுக்குள்ளாக நடக்கும்படி கர்த்தர் செய்கிறார். வெட்டாந்தரிலே நடக்கும்படி செய்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகள் தேவனுடைய பிள்ளைகளை கண்டார்கள். இதே வல்லமை மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பாய் மாறுகிறது. மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்களுக்கு அது நியாய தீர்ப்பாய் மாறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரம் விட்டு போய்விட்டார்களே, அவங்க எங்க போனாலும் என்ன பண்ணுவேன், பிடிச்சிடுவேன் என்று பார்வோன் ரதங்களோடு புறப்பட்டு அப்படியே கடலுக்குள்ளாக போய் கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் முடிவு வரைக்கும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தாவை அனுப்பி அந்த அக்னி ஸ்தம்பத்தை உள்ள இறங்கிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி போறாங்க, எகிப்தியர் பின்னாடி வராங்க. ஒன்றோடு ஒன்று சேராத கூட கர்த்தர் அவளை பிரித்து கொண்டே இருந்தார். என் பிள்ளைங்க முன்னேறணும், என் பிள்ளைங்க கரையை கறக்கணும், என் பிள்ளைங்க கரையை கறக்கிற வரைக்கும் இந்த எகிப்தியர் என்ன பண்ணக்கூடாது, தொடரக்கூடாது, பிடிக்கக்கூடாது என்பதற்காக முன்னிருந்த தூதனை கர்த்தர் பின்னாக அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு அங்கே அக்னி ஸ்தம்பமாக இருந்து 2 சேனைகளை பிரித்து விட்டார். இவர்கள் தொடர்கிறார்கள், முடிக்க முடியல. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் ஆவியான அக்னி ஸ்தம்பத்தை உள்ள இறக்கிட்டாரு. நம்முடைய ஜனங்க நடந்து போறாங்க, ஆனா பார்வோன்னு ரதத்தில் போறான். ரதத்தில் போனால் பிடிக்க முடியுமா? நடந்து போனால் பிடிக்க முடியுமா? நம்ம ஜனங்க நடந்து போறாங்க, ஆடு மாடு மாரி நடந்து போறாங்க. அவன் பிரதானமான 600 ரதங்களோடு கூட வரான். அன்னைக்கு அதுக்கப்புறம் திரளான ரதங்களோடு கூட போர் சேரோடு கூட வர்றான். என்ன வேகமா வர்றான் ரதம். ஆனா கர்த்தர் எப்படிப்பட்ட ரதத்தையும் உன்னை தடாதபடி நிறுத்த அவரால் முடியும். அல்லேலூயா, கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எதையும் உங்களை தொட முடியாது. வருவான், உங்களை தொட முடியாது, உங்க பிள்ளைகளை தொட முடியாது, உங்க எந்தையும் அவன் தொட முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாதியில நடக்கும்போது, சமுத்திரத்தினுடைய வெட்டாந்திலே நடக்கும்போது இவன் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். ஆவியானவர்கள் எல்லாரும் கடந்த பின்ன பிற்பாடு கர்த்தர் சொல்றார் மோசே கிட்ட, நம்ம பிள்ளைங்களா வந்துட்டாங்க, நீ என்ன எடுத்துரு, கோலை நீ போதும். அதுக்கப்புறம் கோலை நீட்ட பிறகு சமுத்திரம் அவர்களை மூடி போட்டது என்று பார்க்கிறோம். அதுதான் வசனது, இதுவரை கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய், என்றைக்குமே காண மாட்டாய். அப்படின்னா கர்த்தரை அழிச்சிடுவார். உனக்காக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, உங்க வேலை ஸ்தலத்துக்காக, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வருதா, பிசினஸ்ல பிரச்சனை வருதா, குடும்பத்தில் போராட்ட பிசாசு கொண்டு வரானா, எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உங்களுக்காக அவர் மனதுருகிற தெய்வம், உங்களுக்காக மனஸ்தாபப்படுகிற தெய்வம். அந்த கீழ்காற்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு வல்லமையினால அவர்களை வழிநடக்க பண்ணினார். அதே மற்றவர்களுக்கு அது நியாய தீர்ப்பை கொடுத்தார். 2வது காற்றை பார்ப்போம். எரேமியா 18:17 வாசிக்கும் போது, கொண்டல் காற்று. இந்த காற்றுக்கு பெயர் கொண்டல் காற்று. ஒரு நாள் அவர்களை சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என்
என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல்றார். கொண்டல் காற்று என்றால் பறக்கடிப்பது, சிதறடிப்பது. இந்த காற்றையும் பரிசுத்த ஆவியானவரே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தம் மாம்ச சிந்தனை நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை சிதறப்பட்டு இருக்கிறதை இங்கே சொல்லுகிறார். கொண்டல் காற்று அது என்ன என்றால் சிதறடிப்பது, பதறடிப்பது. ஒரு பதறையை போல பறந்து போய்கொண்டே இருக்கும். நிலையா இருக்காது வாழ்க்கை, நிலையா இருக்காது குடும்பம், எப்போது சிதறப்பட்டு போய்கொண்டே இருக்கும். ஆகவே தான் அங்கே கொண்டல் காற்று எப்பெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தை விலகி போகிறார்களோ, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி எங்கெல்லாம் போகிறார்களோ, தேவனுடைய பிரசன்னத்தை விலகி போகிறார்களோ, தேவனுடைய சத்தியத்தை கை கொள்ளாமல் அவர்கள் விலகி போகிறார்களோ, அப்போதெல்லாம் கொண்டல் காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். அவருடைய ஆபத்து நாளிலே அவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆபத்து நாளே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன். அவர் சத்துருக்கள் முன்பாக என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் பதில் கொடுக்க மாட்டேன். அப்போ என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவாங்க. அறியேன் என்று ஏற்று சொல்லிடுவார். இதுவே கிருபையின் காலம், இதுவே ரட்சணிய காலம். ஆகவே மனம் திரும்ப சபையே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கொண்டல் காற்று வந்தால் என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அது பதறையை போல பறக்கடிக்கும். அந்த குடும்பத்தை சிதறடித்துக் கொண்டே இருக்கும். உன் பிள்ளைகள், உன் குடும்பம் சிதறடித்துக் கொண்டே இருக்கும். ஆகவே தான் அந்த நேரத்தில் நீங்க கூப்பிடலாம், ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நெவர். ஆண்டவர் பார்க்க மாட்டார், சொல்றாரு, என் முகத்தை அல்ல என் முதுகை காட்டுவேன். அப்படி என்றால் என்ன? உங்க விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டார், உங்களுடைய கூப்பிடல் அப்போ கேட்க மாட்டார். ஏன்? கர்த்தரை விட்டு விலகி போய் கொண்டே இருப்பீர்கள் என்றால் கொண்டல் காற்றை போல பரிசுத்தர் உங்க குடும்பத்துக்குள்ளாக இறங்குவார். எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அப்போ ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார், உங்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அந்த சத்தியத்தை நீங்களும் கை கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை கை கொண்டு போதிக்க வேண்டும். இந்த வசனத்தை சொல்லுகிற நாங்க கை கொள்ளணும். கை கொண்டு போதிக்கிறவன், கை கொண்டு செய்கிறவர் எப்படிப்பட்டவர்களாய் பாக்கியவான். கை கொண்டு போதிக்க வேண்டும், கை கொண்டு நடக்க வேண்டும். பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, நாம் கை கொண்டு நடக்கலாம் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரே வசனம் தான். உங்களுக்கோ எனக்கு போதிக்க அதெல்லாம் வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரே வசனம், நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உரியதே. நான் பேசுறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே வசனம் தான், எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான். ஆகவே தான் நீங்களான கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், மொத்தமாக அவருடைய பாதையில் நடக்கவில்லை என்றால், கொன்றை காற்றை போல குடும்பம் சிதறடிக்கப்படும். பதறையை போல அது பறந்து கொண்டே இருக்கும். உதிர்ந்த இலை ரோட்டில் இருக்கும்போது எப்படி காற்று அடிக்கும் போது அங்கங்கே போய் நிற்குதோ அது போதான் அதுவும் நின்று கொண்டே இருக்கும். கவனமாய் கேட்க வேண்டும். ஆகவே தான் ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம் 8:13 சொல்லும் போது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த காலவெளியிலே அருமையானவர்களே கர்த்தர் பேசுகிறார். மாம்சத்தின் நம்ம என்ன பண்ணோம்? பிழைத்தால் மாம்சத்தில் பிழைக்கிறவர்களா இருக்கக்கூடாது, மாம்சத்தில் பிழைக்கிறவர்களா இருக்கக்கூடாது, மாம்ச சிந்தையிலே நம்ம வாழ்கிறவர்களா இருக்கக்கூடாது. அப்படி மாம்ச சிந்தையிலே வாழ்ந்திருப்போமானால், மாம்ச சிந்தையிலே நாம் நடந்து கொண்டிருப்போமானால் அங்கே சொல்லுகிறார் சாவீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த சரீரத்தின் செய்களை எப்படி நீங்கள் அழிக்க முடியும் என்றால், அது தேவ ஆவியானவர் உள்ள வந்தால் தான் அதை அழிக்க முடியும். உங்கள் சுய பலத்தினால் அழிக்க முடியாது, சுய அறிவினாலும் அழிக்க முடியாது. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். நீங்கள் அவர் கூப்பிடும்போது உங்களுக்குள்ள தங்குவார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது, அவர் இயேசு கிறிஸ்துவின் தங்கி இருந்தார், அவர் மேல் தங்கி இருந்தார். நமக்குள்ளாக தங்கி இருக்க வேண்டும், எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசுக்கு சரீரத்திலே தரித்திருக்கிறேன். ஆகவே தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் உள்ள வந்தாரன்னா மாம்சத்தின் கிரியில அழிப்பார். உங்களால் என்னால் அழிக்க முடியாது. இந்த வேத வசனத்தை நீங்க தியானிக்க அந்த வார்த்தைகள்
உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்றால் இது ஜீவனுள்ள வார்த்தை, உங்களை பிரகாசிக்கிற செய்கிற வார்த்தை, உங்களை உருவாக்குகிற வார்த்தை, உங்களை உண்டாக்குகிற வார்த்தை. ஆகவே தான் நீங்களாம் இந்த வேதத்தை தியானிக்க வேண்டும், இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். இதை வேதத்தை வாசிக்கிறவர்களும், இதை கேட்கிறவர்களும், இதை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்க முடியாது. எல்லாரும் தேவ பிள்ளைகளாக இருக்க முடியாது. மாம்சத்திற்கு வாழ்ந்தால் தேவ பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழிக்க வேண்டும். இந்த சரீரத்தின் கிரிகளை அழிக்க வேண்டும், மாம்சத்தின் கிரிகளை அழிக்க வேண்டும், உலகத்தின் காரியங்களை அழிக்க வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் அழிக்கும் போது ஆவியினாலே பிழைக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 59:19 வாசிக்கும் போது, அப்படி நாம் ஆவியினாலே சரி செயலை அழிக்கும் போது, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அப்போது வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கூடியிருப்பார். கரங்களை தட்டுவோம். இப்படி நீங்க ஆவினாலே மாம்சத்தின் கிரிகளை அழிக்கும் போது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். நீங்கள் பயப்பட்டு நடக்கும் போது, கர்த்தருக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து வாழும் போது, சத்துரு உங்ககிட்ட வந்தான்னா உங்களுக்கு முன்னாடி யார் போவாரு? பரிசுத்த ஆவியானவர் போய் உங்களுக்காக கொடியேற்றுவார். எப்பொழுது கொடியை ஏற்றுவார்? எப்பொழுது கொடியை ஏற்றுவார்கள்? ஜெயித்த பிற்பாடு கொடியை ஏற்றுவார்கள். அதுபோல கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்காகவே கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்க சோர்ந்து போகக்கூடாது. உங்க கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளா இருக்கிறது? மாம்சத்தின் கிரியைகளா இருக்கிறதா? ஆவியின் கிரியைகளா இருக்கிறதா? ஆகவே நாம் இதை நிதானித்து இந்த நாளிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையிலே நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, மாம்சத்தின் கிரிகள் எனக்குள்ள என்னெல்லாம் இருக்குது ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரிகள் இருக்குமானால் தேவ ஆவியார் உள்ள வரவே முடியாது. நம்ம பாவத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதனால் அந்த ஜெபம் மேலே கேட்கப்படாது. நம்ம பாவத்தோடு இருந்துகிட்டு கர்த்தாவே இந்த போராட்டத்தை எடுத்து போடுங்க, இந்த பிரச்சனை எடுத்து போடுங்க, போட மாட்டார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நீங்கள் நான் தொழுது கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் யாருமே தரிசிக்க முடியாது, ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. ஆகவே தான் அங்கே சொல்லுகிறார், கர்த்தரின் அப்போது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பயப்படாதீங்க, உங்களுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். சத்துருக்களை மேற்கொள்றதுக்கான ஆவியானவர் இருக்கிறார். சத்துருக்களை நிர்மூலமாக்குற ஆவியானவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். ஆனா ஒண்ணு செய்யணும். அது என்ன காரியம் செய்யணும்? ரோமர் 8:13 படி மாம்சத்தின் கிரிகளை அழிக்க வேண்டும். மாம்சத்தின் கிரிகளை நீங்களான அழித்தால்தான் ஆவியினாலே நாம பிழைக்க முடியும். ஆவியினாலே பிழைத்தால் தான் உங்களுக்காக எனக்காக சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். இப்போது மேல் காற்று பார்க்க போறோம். இந்த மேல் காற்று எப்படி இருக்கும்? யாத்திராகமம் 10:19 வாசிக்கும் போது, அப்போது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டிக்கிளியாகலும் மீதியாக இருந்ததில்லை. ஆமென். இது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அடையாளமாய் இருக்கிறது. அந்த எகிப்து தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகள் இருந்தது. அது எல்லாத்தையும் அழிக்கும்படி கர்த்தரை அனுப்பினார். ஆனால் மோசே சொல்லுகிறார், ஆண்டவர் இதெல்லாம் எடுத்து போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? அடித்து கொண்டு போய் செங்கடல போடும்படி கர்த்தரே செய்தார். ஆமா, எகிப்தின் எல்லையிலே எங்கேயாகலும் ஒரு வெட்டுக்கிளியை கூட மீந்தது இல்லை. கர்த்தர் அதே வேளையில தமது நீதினாலே பாவிகளை தண்டிக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது இன்னொரு காரியம், கர்த்தர் தமது நீதினாலே பாவிகளை தண்டிக்கிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 9:3-5 வாசிக்கும் போது, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமி மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில தேள்கள் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பாருங்க. ஆமென். அது மாத்திரமல்ல,
அந்த புகையிலிருந்து வெட்டிக்கிளை புறப்பட்டு பூமியில் வந்தது. அனைவருக்கும் பூமியில் தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 4:5. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த. ஆமென். கவனமாக கேளுங்கள். இந்த வெட்டுக்கிளிக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்படுகிறது. அது என்ன வல்லமை? தேள்களின் வல்லமை. தேள்களின் வல்லமை கொடுக்கப்படுகிறது அதே வெட்டுக்கிளிக்கு. ஆனால் இந்த வெட்டுக்கிளி எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், அங்கே பூமியின் புல்லையும் பசுமை எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வெட்டுக்கிளி அதுக்கு கீழ்ப்படியும். ஆனால் அந்த வெட்டுக்கிளிக்கு சேதப்படுத்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதுக்கு கொல்ல அதிகாரம் கொடுக்கவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புல்லை பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாது. தங்கள் நெற்றிகள் தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுறவங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அது போலவே நாம் மற்றவங்களுக்கு வேதனையும் துக்கத்தையும் கொடுக்கும்போது பசுத்த ஆவியார் நம்மிடத்தில் வந்து இப்படிப்பட்ட கொடுமை, அதாவது அந்த தேள்களுக்கு ஒப்பான வல்லமை, மனுஷரை காயப்படுத்துகிறதான காரியங்கள் நம்மளே இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியார் வந்து அதெல்லாம் நமக்கு எடுத்து போடுவார். நமக்குள்ள தேள் கொட்டுற மாதிரி ஒரு பாய்சன் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் அதெல்லாம் எடுத்து போடுவார். பசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய உள்ளான மனுஷனின் வளர்ச்சியை அழிக்கக்கூடிய நம்மிலுள்ள தீமையான அனைத்தையும், தீமையான செயல்களையும், அழிவையும் உண்டாக்கக்கூடியதுமான எல்லா சுபாவங்களையும் அவர் அகற்றி அடித்து போட்டு அதுக்கு பதிலாக சமாதானம், ஆறுதல், தேர்தல் இவர்களாய் நம்மை நிரப்புவார். அப்போ மனிதருக்குள்ள தீமையான காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியம், மற்றவர்களை துன்பப்படுத்துகிற காரியம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற காரியம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த பசுத்தவன் எல்லாவற்றையும் அதை எடுத்து போடுவார். அதே போல எப்படி அந்த வெட்டி கிளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை சேதப்படுத்த மாட்டார். யாரை சேதப்படுத்த மாட்டார்? அவருடைய முத்திரை தரித்தவர்களுக்கு ஒரு சேதம் வராது. நம்மெல்லாம் முத்திரை தரித்திருப்போமானால், இயேசுவின் முத்திரை தரித்திருப்போமானால் நமக்கு ஒரு சேதம் வராது. ஆமாண்டவர், எங்கள் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரா இருக்கணும் அப்பா. இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. அந்த கீழ்காற்று தேவனுடைய வல்லமையும் மகத்துவையும் மீட்பையும் வெளிப்படுத்துகிறதப்பா. அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக வருவர்களுக்கு அது நியாய தீர்ப்பாக மாறுகிறது. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகி போகும்போது அந்த கொண்டல் காற்று எப்படி பதரை அடித்து கொண்டு போகிறதோ அதே போல எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே பதரையை போல சிதறடிக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் நாங்கள் சாவோம் ஆண்டவரே. ஆவினாலே மாம்சத்தின் சரிகளை அடித்தால் பிழைப்போம் ஆண்டவரே. அப்படி ஆவினாலே நடக்கும்போது, சத்துரு எங்களுக்கு எதிராக வரும்போது ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றுகிறாய் இருக்கிறீரப்பா. அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீர் இந்த நாளிலே கொடி ஏற்றுவதற்காக நன்றி அப்பா. இப்படி பிள்ளைகளுடைய குடும்பங்களை சத்திருந்தால் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்க வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் நடத்த வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாய் ஒவ்வொரு குடும்பத்தில் நிற்கும்படி தங்கும்படி செபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சபையும் நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்யணுமாய் செபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வாரத்துக்கு தேவையான மன்னாவை கொடுப்பீராக. சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடத்த உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை இப்படி நடக்க உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளை இருக்க உதவி செய்யணுமாய் செபிக்கிறோம். எங்களுடைய பாதத்தில் சுகந்த காணிக்கையாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் நம்ம எல்லா இடத்திலும் உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும்
இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நீடித்த நிலையாய் இருப்பதாக. ஆமென், ஆமென்.